வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயூரகிரி பாலமுருகா சரணம். ஆலயம் தொழுவது சாலம். ஆலய வழிபாடு முக்கியம். அதற்கு ஆலயம் இல்லாதவர்கள் குடியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் மனநிலையை பொறுத்து அந்த ஆலயம் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இந்த ஊரில் உள்ள நல்லவங்களை சோதிக்கணுங்கிறார் அந்த அந்த ஊர் ராஜா. சரி, ஒரு ஒரு ஒன்று பண்ணி பார்க்கலாம், அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க பார்க்கலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு, இன்றைக்கி நைட்டு எல்லாருமே ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்துல ஊற்றுங்க. குளத்துல ஒன்றும் தண்ணியே இல்லை, மழை இல்லாததுனால தண்ணி இல்லை. மாற வேண்டியது இந்த பூமியா இல்லை நம்மளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சோதனை. எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து, பசும்பால் கொண்டு வந்து இந்த குளத்துல ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் ராஜா. மறுநாள் காத்தால் நான் வந்து பார்க்குறேன். எல்லாருமே நைட்டு அதுக்கு சம்மதம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. நைட்டு வந்து எல்லோரும் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ராஜா வந்து பார்க்குறாரு, அந்த குளம் ஃபுல்லாக தண்ணியே இல்லாத குளத்தில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அவர் நம்ம பால் தானே ஊற்ற சொன்னோம், அது தண்ணியாக இருக்கே அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்கள்ட்ட நிலைமை என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, ராத்திரியில் தானே ஊற்றுறோம், யாருக்கு தெரிய போகிறது, எல்லோரும் பால் ஊற்றுவாங்க, நம்ம தண்ணி ஊற்றிடுவோன்ட்டு ஒவ்வொருத்தனும் அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாதுன்னுட்டு ஊற்றிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க கூட பால் ஊற்றலை. இந்த மனநிலை இப்படிலாம் மாறுறதுக்கு காரணம் நம்ம பிறந்த மண்ணுக்கு இயல்புக்கு மாறாக நம்ம வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கோங்கிற டவுட்டு ராஜாவுக்கு வந்து. அப்போ இந்த ஊரில் ஆலயம் முக்கியம். ஆலயம்னு ஒன்று இருந்தாக்க தெய்வம், அந்த தெய்வத்தோட்ட ஒரு பயம் இருக்கும். தப்பு செஞ்சால் சாமி தண்டிப்பார் அப்படின்னு பயம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்போ ஆலயம் வேணும். ஆலயத்தை அமைக்கிறாரு, தெய்வத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ சத்சங்கம் ஏற்படுது. நல்லவங்கள்லாம் எல்லாருமே நல்லவங்களை விரும்புவாங்க, நல்லது செய்ய கொண்டு தயக்கப்படுவாங்க. அதனால் நல்லதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்துல ஒரு சத்சங்கம் உருவாகுது. அப்போ அவங்களோட தேடுதல், நல்லவங்கள்லாம் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், எங்கே இருந்தாலும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதுவும் நம்ம பாரத தேசம் பன்முக தேசம், பன்முகத்தன்மை, பல மொழி பேசுகிற தேசம், கர்ம பூமி, பல ஞானியர்கள் வாழ்ந்த தேசம், சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த தேசம். இந்த தேசத்தில் அந்த நல்லெண்ணம் மேம்படுறதுக்காக அந்த ஆலயம் எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போவோம், ஒரு பொருளும் ஒரு இடத்துல தேடி இருக்க வேண்டாம், ஒரே இடத்துல போனால் எல்லா பொருளும் கிடச்சிருக்கும். அந்தமாரி ஒரே இடத்துல போனால் எல்லாத்தையும், எல்லா நன்மைகளையும் பெறணும் அப்படின்னா எந்த கடவுள்டான்னு சொல்கிறோம். எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் ஒரு புதுமையாக முருகப்பெருமாளை அந்த ஊரில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் திருசூலம் மயூரகிரி பாலமுருகன். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, ஆசை உள்ளவன் அரக்கன், பற்று மிகுந்தவன் விலங்கு, அன்பு கொண்டவன் தான் மனிதன், அருள் நிறைந்தவன் தெய்வன். மனிதனும் தெய்வமாகலாம். இப்போ அடுத்தவனை கெடுத்து தான் மட்டும் வாழணும் அப்படிங்கிறது பேராசை. தான் மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது பற்று. தானும் வாழ வேண்டும், பிற உயிர்களும் வாழ வேண்டும் என்கிறது ஒரு அன்பு வள்ளலார் சொல்கிற அன்பு. அதாவது வேண்டுவோர் வேண்டாதோர் என்ற பாகுபாடுலாம் இல்லாமல் இந்த வையகம் ஃபுல்லாக எல்லாரும் வாழ்க வையகம் வாழ்க வளரும் அப்படின்னு வாழ்கிறது தெய்வ பண்பு. அப்போ மனிதன்னா என்ன அர்த்தம், நினைப்பவன் பொறுத்து. மனுஷன்னா நினைப்பவன். அந்த மனுஷன் எப்படி நினைக்கிறான், தான் வாழ்க்கையை எப்படி அமையணும்னு நினைக்கிறானோ அந்த எண்ணம் தான் அவனோட வாழ்க்கையை உருவாக்கிறது. நிறையா புஸ்தகங்கள் சொல்கிறது, நிறையா தத்துவங்கள் சொல்கிறது. இப்போ குருவிலாம் வீடு கட்டினாக்க, பறவைகளாக வீடு கட்டினாக்க
அந்த கூடு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் மனுஷன் வீடு கட்டுறது வித்தியாசமாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்தமாரி மனுஷன் வந்து கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறான் எப்பவுமே. அவன் சிந்திக்கிறவன்ல, நினைப்பவன் மனிதன், சிந்திப்பவன் மனிதன் தான். இப்போ ஒரு உயர்வை தொடரணுன்னா, ஒசரத்துக்கு போகணுன்னா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஏணி தேவை. அந்த ஒசரத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஏணி தேவையில்லை. ஆனால் கூட இந்த ஏணியால் தான் உயர்ந்தாச்சுன்னு ஏணியே பிடிச்சின்னு ஏணிலே தங்கிடக்கூடாது. இந்த சுவாமி சுதபானந்த ஆனந்த விடல் ஒரு தொடர் போட்டிருந்தார்ல, ஒரு முனிவர் அந்த குறுக்க அங்கிட்டு இங்கிட்டு இப்படி குறுக்க முறுக்க போயின்னு இருக்கேன்ட்டு அந்த பூனையை தூக்கி ஒரு தூணில் கட்டிட்டு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. கொஞ்ச நாள் அவர் மறைஞ்சோடனே அடுத்த சிஷ்யன் அதை பாட சொல்லியிருந்தான். அப்போ அவர் குரு என்ன பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நடைமுறை வரணும் அப்படின்ட்டு நான் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தூணில் ஒரு பூனை கட்டணும். இப்போ பூனையும் இல்லை, குருநாதர் இல்லை. ஆனால் அந்த பூனை எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னா, அது பசங்களோட கவன திசை சிதறல் ஏற்படுதுன்னு அந்த பூனையை கட்டி வச்சிட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஏணியை பிடிச்சிக்கிற மாதிரி அந்த நடைமுறையை பிடிச்சிக்கிட்டு அதிலே தொங்கின்னு இருக்கான். அந்த பூனையை கட்டினா தான் எனக்கு பாடம் நடத்த முடியும்னு. அது காரியம் எதனால் இது ஏற்படுகிறது, அது இந்த கோவில் எதனால் ஏற்படுகிறது, தெய்வ நம்பிக்கை என்ன செய்யுது, அந்த வழிபாடு முறைகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து அந்த நன்மைகளை தெரிஞ்சு அந்த அபிஷேக பொருள்லேருந்து, ஆராதிக்கும் பொருள்லேருந்து, அர்ச்சனை பொருள்லேருந்து எல்லாமே அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வழிபடணும் முருகனை, சோஸ்திரம் சொல்லி, ஸ்லோகம் சொல்லி, நிறைய நன்மைகள் செய்து, தியாகமான சேவைமான எல்லாம் வச்சு தான் வந்து. அப்போ எதெல்லாம் நமக்கு நல்லது கொடுக்குங்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கணும். களவும் கற்றுமற அப்படிங்கிறாங்க. கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த உலகம் சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் கற்றுறதுலேயே இருந்தாக்க நம்மளும் ஒரு நிறைய புஸ்தகத்தை சேமிக்கிற அலமாரி மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த கற்றதை காரியமாக்கணும், அனுபவமாக்கணும், செயல்படுத்தணும். நடைமுறையில் நிற்க அதற்கு தக எல்லா புஸ்தகத்தையும் கற்றுட்டாலும் அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். கோபப்படாதே அப்படின்னு படிக்கிறேன்னா அந்த கோபம் வரக்கூடிய அந்த பரிசார்த்த நேரத்தில் கோபப்படாமல் இருக்க பழகிக்கணும், பயப்படாமல் இருக்க பழகிக்கணும், ஆசைப்படாமல் இருக்க கழிக்கணும். அந்த கற்றதை அனுபவத்தில் கொண்டு வரணும். இப்போ வெள்ளத்தனையே மழலையிட்டும் மாந்தட்டம் உள்ளத்தனையே உயர்வுன்னார் திருவள்ளுவர். நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உயர்வு இருக்கும். நீ படித்தவன் தானே அப்படிம்பாங்க. அதாவது படித்தவன் தப்பு செய்யக்கூடாது, நீ படித்தவன் தானே அப்படிம்பாங்க. இப்போ சந்தனக்கட்டை சாக்கடையில் விழுந்துருதுன்னா அது கண்ணங்கரைன்னு ஆகிடுது. அப்புறம் அதை மறுபடியும் நல்லா பல தேய்ச்சி அதை அழுக்க நீக்கிறோம். அந்தமாரி நம்ம மழை தண்ணியும் எந்த இடத்துல விழுதோ அந்த நிறமாகிடுது. நம்ம அந்தமாரி ஒரு இடத்துல பிறந்துட்டோன்னா அந்த சாதாரணமாக வெளியில் போயிட்டு வந்தாலே அத்தனை பெட்ரோல் புகையிலையும் மூஞ்சலையும் தலையிலையும் இருந்தது. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்களையும் கலந்து தான் நான் வாழ வேண்டியிருக்குது. அந்தமாரி மனிதர்கள், அந்த மனித சுபாவங்கள் நம்மையே தெரியாமல் நம்ம மனசில் நம்ம சிந்தனையில் பூந்துடுது. அது சேர்ந்த இடத்த பொட்டி இருக்கும், நம்ம பழகிற மனசாலை பொறுத்தி இருக்கும். நல்ல மனிதர்கள்லாம் பழகணுங்கிறதுக்காக தான் ஆலயம் இருக்குது. ஆலயங்கள் இருந்தாக்கா நல்ல மனிதர்கள் ஒன்று சேருவார்கள், பழகுவார்கள், வாழ்க்கையை தீர்மானிப்பார்கள். இப்போது உப்பு கடல், ஆனால் அந்த கடலில் உள்ள மீனுக்கு உப்பு ஒட்டாது, அதுக்கு சமைக்கிறனா கூட உப்பு சேர்த்து போடணும்பாங்க. அந்தமாரி நல்லவங்க அவங்க கூட வாழ்ந்தால் கூட, அவங்களோட சகவாசம் இருந்தால் கூட கெட்டவங்களாக மாற மாட்டாங்க. அதுதான் சொல்ல ஒரு விஷயம். ஆலயம் இருந்தால் அவ்வளவு நன்மை. மனித உருவில் இருந்தாலும் மனித பண்புங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடுது. ஆனால் அவங்க எல்லாம் ஒரே பண்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன்னா இப்படி இருக்கணும்பா, அதுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க, மனிதத்தன்மையை வளர்த்துருக்காங்க, மனித பண்புகள், மனித குணங்கள் எல்லாமே மனுஷனாக வாழணுங்கிறதுக்கு தான் இந்த பூமியில் ஆன்மீக பெரியவர்கள்லாம் வழிவகுத்திருக்காங்க. இப்போது மீன் புழுவுக்கு ஆசைப்படுது, அதனால் போய் அது தூண்டிலில் மாட்டிக்குது இல்லையா? மனுஷன் கூட அப்படி தான்.
இந்த தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் மாட்டிக்கிற மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறான். இதெல்லாம் மாட்டிக்காமல் இருக்குன்னா நல்ல நல்ல குணநலங்கள் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து பேசி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம். நிறைய பழக்கத்துக்கு இருக்கணும். நமது இந்து மதம் ஒண்டி தான் அந்த சுதந்திரத்தை வழங்குது. நீ எப்படி வாழணும், எப்படி அவனுக்கு கட்டுப்பாடு இருக்கல. உன்னை சுதந்திரமாக விட்டுறது நம்ம இந்து மதத்தில். நீ ஒன்று கோயிலுக்கு டெய்லி வாங்க சொல்லலை, கோயிலுக்கு இவ்வளோ பணம் கட்டுன்னு சொல்லலை. இருக்கும் நம்மளோட மனோபாவம் சிறந்ததாக இருந்தால் இந்த கோயில் வளர வேண்டும், மயூரகிரி முருகன் அருள் அனைவருக்கு கிடைக்க வேண்டும், அப்போ கோயில் வளர்ச்சி தான் இந்த ஊர் வளர்ச்சி அப்படின்னு தோணி அவங்களா வாரி வழங்குவாங்க. காரணம் இந்து மதம் வந்து பின்பற்றும் அனுபவங்கள், அவங்களோட வாழ்க்கை பாதை, இந்த பகுத்தறிவு அனுபவ மொழி இதெல்லாம் பெற்று அவன் தேர்ந்தெடுக்கிறான். எதை செய்யலாம், எதை பேசலாம், எப்படி இருக்கலாங்கிறது அவன் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை தான். வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம், ஒன்றும் இல்லாமல் வந்தோம். உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அது உண்மை தெரிஞ்சிருக்கும். இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு அது நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அந்த தூய்மையான ஆத்மா வந்து அழுக்காகாது. அது வந்து இந்த பிறவியில் இந்த உடலை விட்டு பிரிகிற போது அந்த கலங்கமற்ற அதே மாசற்ற ஆத்மா அப்படிங்கிறத இறைவனோட அடியை சேரணும். உன் இடையில நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, ஆனால் உன் உலகத்தை எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்துக்கணும் அப்படியே வாழ்ந்து சொல்லிட்டு இந்து மதம். அதாவது மரண நேரத்தில் கூட மரணத்தை இன்பமாக வரவேற்பாங்க. நல்லவங்களாக வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிற நேரத்தில் தான் மரணமே வரும். காலனை கூட ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு நான் சொல்லும்போது என்னை அழிச்சுக்கோங்க. அந்த உயிர் பிரியும் நிகழ்வை அவன் நேரில் பார்க்கலாம். துணிவோடு மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கிடைக்கும். அந்த ஏற்கானா அதெல்லாம் புண்ணிய பலம் நிறையா இருந்தால் தான் அந்தமாரி சக்தி கிடைக்கும். இந்த புண்ணிய செயல் அது மேலே ஒரு பற்று இருக்கணும். நம்ம வந்து யார் வீட்டில் பிறக்க போகிறோம், யாருக்கு பிறக்க போகிறோம், எப்படி பிறக்க போகிறோம், எந்த நேரத்தில் பிறக்க போகிறோம், எதுவுமே நம்ம கிடையாது. நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் படி ஆண்டவன் தீர்மானிக்கிறான். நீ இந்த குடும்பத்தில் பிறக்கணும், இந்த பேரோடு வளரணும், இப்படி தான் நீ இருக்கணும். அது அவங்க பாவ புண்ணியத்தை தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கிறாங்கன்னு பெரும்பான்மையான கருத்துக்கள் சொல்கிறாங்க. முன் பிறப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிடைக்கிற நம்மளோட எண்ணம், அதாவது கர்ம பலன்கள் சொல்கிறனால ஒருத்தனுக்கு தீங்கு நினைக்கும் போதே உனக்கு உண்டான ஒரு தீங்கு ஆரம்பமாயிருதுன்னு சொல்லுவாங்க. அவனை கெடுக்கணும்னு நினச்சிட்டினாலே நீ கெட்டு போகிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் நல்லது நினச்சிட்டு போவோமே, அதுதானே யாருக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கு சாதகமாக வாழறதுக்கு அதுதான் ஒரு நல்ல பண்பு. அடிப்படையில் நம்ம மண் உலகில் நம்ம பிறப்பு ஏற்படுது, இந்த பூமியில் பிறப்பு ஏற்படுது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற வாழ்க்கை தான் நம்மளோட தேர்ந்தெடுத்த மனப்பக்குவப்படி நம்ம தேர்ந்தெடுத்தபடி தான் வாழ்க்கை நடத்துகிறோம். இப்போ பல உயிரினங்கள் ஒரே மாதிரி வாழ்க்கிறது இல்லை, மனுஷன் வித்தியாசப்படுறான்னு சொல்கிறதில்ல. மனுஷனோட அணுகுமுறை தீர்மானிக்கிறது. மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவனுடைய அணுகுமுறை தீர்மானிக்கிறது, அவனுடைய குணாதிசயங்கள் அடையாளப்படுத்துறது. சாதுவாக அதிர்வில்லாமல் நிதானமாக நடந்து வரும்போதே அவன் மனம் போன போக்கில் ஆர்ப்பாட்டமாக வாழ்க்கையோட போகிறானா அப்படின்னு அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த சாதுக்கும் ஆர்ப்பாட்டமாக வாழ்றவனுக்குள்ள வித்தியாசம். அதெல்லாம் கூர்மையான அறிவு விழிப்புணர்வால் தான் கிடைக்கும். அந்த கூர்மையான அறிவு விழிப்புணர்வுலாம் வேலப்பன் மயூரகிரி பாலமுருகன் தரான். அந்த ஒவ்வொரு நாள் தரிசனம் செய்யும்போது அந்த விழிப்புணர்வு அறிவை அவர் கொடுக்குறார். நம்ம வந்து அந்த அவேர்னஸ் கிடச்சிருது. இப்போ எண்ணம் சொல் செயலால் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அந்த நாகரிகம். அந்த நாகரிக வாழ்க்கை அவனுக்கு வாய்க்கிறதுக்கு எப்படி காரணம், இந்த நல்ல மனுஷன் உள்ள நல்ல மனுஷங்களாக ஒன்று சேர்ந்து சத்சங்கம் நடத்துறதுனால தான். இப்போ நாகரிகமாக பழக முடியுது. கோயிலுன்னு ஒன்று இருந்தாக்கா நாகரிகமாக போயிடணும். ஊருக்கு பயப்படுறான், சாமிக்கு பயப்படுறான், தன்னோட மனசாட்சிக்கு பயப்படுறான். அப்போ வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எப்போவுமே நல்லவனாக வாழ்ந்ததுனால அவனோட சூழ்நிலை சுற்றி இருக்கணும் நல்லவங்களாக வாழ முடியுது. எல்லாமே ஆண்டவன் செயல் தான் அப்படின்னு நம்ம ஒரு படியை அவர்கிட்ட போட்டுடலாம், தப்பு இல்லை. சரணாகதி தோன்றுவாங்க. அப்படி எல்லாமே அவன் பொறுப்பில் இருக்கும்போது நம்ம கடமையை விட்டு செஞ்சால் பலனை எதிர்பார்க்கல. எப்படி வாழணும், எப்படி
இருக்கணுங்கிறத நம்மளுடைய தேர்ந்தெடுத்துருக்கோம். அந்த வாழ தெரிஞ்சிச்சுன்னா அது சாத்வீக குணத்தினால தான் வருது. நம்ம சாத்வீக உணவு முறை, சாத்வீக பழக்கம், சாத்வீக குணத்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ உணவாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், எதையும் வீணாக்கக்கூடாதுங்கிற தத்துவமும் அந்த கோயில் ஒன்று இருக்கிறதுனால தான் நமக்கு தெரிய வருது. அந்த மன அமைப்பு கோயில் தான் கொடுக்குது. எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது. அந்த கோயிலை பாதுகாக்கணும். அந்த கோயில் நடைமுறை சிக்கல் இல்லாமல் இறை வழிபாடு நடந்து போகணும். பக்தர்கள் பெருக வேண்டும். நிம்மதியாக அமைதியாக வாழ்கிறவங்க தான் அதேமாதிரி நிம்மதியாக அமைதியாக தூங்க முடியும். மனுஷனுக்கு தூக்கம் முக்கியம். தூக்கம் இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். மனசு, உடம்பு, புத்தி எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாட்டை நமக்கு சொந்தமாக வச்சுருக்காங்க ஆன்மீக பிரிவுகள்லாம். இப்போ உண்மையான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு வாழ்க்கை, தேவை, இதெல்லாம் தியாகம், சேவை மனசால் தான் கிடைக்கிது. ஆரோக்கியமாக இருக்கணும்ல. எப்போ பரபரப்பாக இருந்துகிட்டே இருந்தேன்னா, என்ன பதட்டமாக இருந்தானா இருக்கும். ஆயுசு யாருக்கு அதிகம்னு கேட்குறாங்க. நல்ல மூச்சை நிதானமாக விடுறவங்களுக்கு தான். நிதானமாக விடுறதுனால தான். இந்த படபடப்பு, கோபத்தால் ஏதாவது நிறைவேறாத ஆசை, ஏமாற்றம் இதனால் வர்றதுனால சீக்கிரம் அவனுக்கு ஆயுசு குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறாங்க. அதுதான் சொர்க்கமோ நரகமோ எல்லாமே நம்ம கையில் தான். சொர்க்கம் நரகம் தனியாக இல்லை. நம்மளுடைய செயல் அது சொர்க்கத்தை தருது. சில செயல் நரகமாக்கி விட்டுருது. அது நினைவாற்றல் நிறைஞ்சிருந்ததுனாக்க அது எப்போவுமே நம்மளை தவற விடாது. நம்மளோட பாதையை தவற விடாது. தவறி போக மாட்டோம். எப்போ உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறது, எப்போ அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது, இதெல்லாம் சத்சங்கத்து மூலம் தான் நமக்கு பயிற்சி கிடைக்கிது. நம்ம எப்படி வாழணுங்கிறதே அது கற்றுக் கொடுக்குது. இப்போ பயனை எதிர்க்காமல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படிலாம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்குல்ல. இப்போ மனசு சுத்தமாக இருக்குல்ல. மனசு சுத்தமாக இருந்தாலே நம்ம எண்ணம் சுத்தமாக இருக்குது. எண்ணம் சுத்தமாக இருந்தாலே எல்லாமே சுத்தமாக இருக்குது. நல்லா சௌக்கியமாக இருக்கிறோம். இந்த எந்த தடையும் இல்லாமல் வாழ்க்கையை அழகாக நடத்திட்டு போகலாம். அந்த குறிப்பிருந்து நமக்கு கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம வாழும் காலத்தை கொண்டு நம்மளை அதையே கருவியாக்கிட்டு, வாழும் காலத்தையே கருவியாக்கிட்டு நம்ம நீடித்த வாழ்க்கைகளும் நம்ம வாழ்க்கையை கூட வரலாறாகும். திருசூலம் மயிலகிரி பாலமுருகன் ஆலயம் மிக பிரமாதமாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டு இந்த பகுதியிலே மிகப்பெரிய கோயிலாக உருவெடுக்கும். முருகப்பெருமாள் புதுமை கடவுள், தமிழ் கடவுள் இல்லையா? தமிழ் கடவுள் மக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்வதற்காக கூடிய ஒரு ஆற்றல் இந்த மயில்குடி பாலமுருகன் சந்நிதியில் கிடைக்கிறது. ஆன்மீகத்தில் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் செய்கிறதெல்லாம் நம்பிக்கை இழந்தவன் செய்கிற போல் செய்யக்கூடாது. நம்பிக்கைனா நம்பிக்கை, அதுதான் அவர் பார்த்துப்பார். நடக்கும் நடக்கும் நடக்கும். உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தான் காமிக்கணும். அதனால தான் சுறுசுறுப்பாக இயங்க முடியுது. நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்தாங்கன்னா சோம்பேறியாக்கி நம்மளை சுருண்டு படுக்க வச்சிடும். ஆனால் சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருந்தாக்க அது அடுத்தடுத்த வேலையை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்மளோட வேலையை சுறுசுறுப்பாக ஆணித்தரமாக அழகாக அமைச்சு கொடுக்குறது திருசூலம் மயில்குடி பாலமுருகனோட அருள். வெற்றிவேல் கரோகரா.